Children using bad words. கெட்ட வார்த்தை பேசுறாங்க. They feel that is very powerful. கோவம் வந்தா இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணும் போல இருக்கு அப்படிங்கறத அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. They don't apply the meaning for that. இது நீ இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதன்னு மட்டும்தான் நீங்க சொல்லி கொடுப்பீங்க. இப்படி சொல்லி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது அவங்க கான்ஷியஸா அந்த ஸ்டெப் எடுக்காத வரைக்கும் அவங்களுக்கு அந்த வார்த்தை பேசுறாங்கன்னே தெரியாது. இது இந்த வேர்டு ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுற வேர்டு. Children using bad words. கெட்ட வார்த்தை பேசுறாங்க. எங்கேருந்து கத்துக்கிறாங்கன்னே தெரியல, ஆனா அதெல்லாம் பேசுறாங்க அப்படின்ற ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. ரீசன் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் திங் எக்ஸ்போஷருங்கிறது இப்போ நீங்கள் கிட்ஸ் அதிகமாக பார்க்குறது வெப் சீரிஸ், இந்த மாதிரி இங்கிலீஷ் இது எல்லாமே பார்த்துட்டே இருக்காங்க. பார்க்கும்போது ரிப்பீட்டடாக அவங்க கேட்குற வேர்ட்ஸு பார்க்குற வேர்ட்ஸே எஃப் வேர்ட்ஸ் தான். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. சில பேர் தமிழில் சொல்கிறாங்க, சில பேர் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறாங்க. தே ஃபீல் தட் இஸ் வெரி பவர்ஃபுல். அது ஒரு ஆங்கரை வெளிப்படுத்துகிற ஒரு டூலாக அவங்க பார்க்குறாங்க. தே டோன்ட் அப்ளை த மீனிங் ஃபார் தட். ஓகே, ஸோ அந்த மீனிங் அப்ளை பண்ணாமல் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க மைண்டில் ஃபஸ்ட்டு போய் பதியுது. இப்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு மூவிஸில் பார்க்குறப்போ, ஒரு ஹீரோஸ் யூஸ் பண்ணும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது தே ஃபீல் தட் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, செம்ம கெத்தாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற தாட் அவங்களுக்குள்ள உள்ளே போய் பதிய ஆரம்பிச்சிருது. இது மூவிஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது, ஈவன் இன்சைட் ஃபேமிலிஸ். நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நெய்பர்ஸாக இருக்கலாம், ஈவன் பேரண்ட்ஸாக இருக்கலாம். இவங்க யார் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே தே ஃபீல் தட் ஓகே, கோவம் வந்தால் இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும் போல இருக்கு அப்படிங்கிறத அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அந்த வேர்டுக்கு மீனிங் என்னங்கிறது அவங்களுக்கு நிஜமாக தெரியலை. நான் இதை நிறைய கிட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். They don't know the real meaning for any words. Okay, பட் இருந்தாலும் அது ரொம்ப கொலோக்கியலாக சோஷியலைஸ் பண்ணுறப்ப அதை யூஸ் பண்ணுறாங்க. கிட்ஸ் இதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, இந்த வேர்ட் பேசுறதுனால ஒரு கெத்து, ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னோட சீனியர்ஸ் அண்ணாஸ்லாம் நான் பேசி கேட்டிருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படிலாம். குழந்தைங்க, குட்டி பசங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணி சொல்கிறாங்க. நீ எங்கேருந்து கற்றுக்கிட்ட அப்படிலாம் கேட்கும்போது, என் வேனில் இருக்கிற அண்ணாஸ்லாம் இப்படிலாம் பேசியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன், அதனால தான் நானும் பேசிட்டேன், இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இப்போ இவங்க மேலே எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எல்லார்கிட்டேருந்தும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்காத அப்படின்னு தான் நம்ம சொல்லி பழக்குவோம். கரெக்டா? இந்த மாதிரி நீ பேசக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது நீ இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதன்னு மட்டும்தான் நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. இப்படி சொல்லி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் முன்னாடி அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக அந்த வேர்ட்ஸை நீங்கள் இல்லாதப்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்க்ளூடடாக. ஓகே, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இன்க்ளூடடாக ஃபீல் ஆகணும், என்னையும் அவங்க அந்த குரூப்பில் சேர்த்துக்கணும் அப்படின்னா, அந்த குரூப்பில் ஒரு 4 பேர் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட்டடாக சொல்ல பழகிடும். ரைட், கொலோக்கியலாகவே சேஞ்ச் ஆகிடும். அப்போ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இவங்களால மாற்றிக்கவே முடியாது. நான் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன் அவங்களால அந்த வேர்ட்ஸை மாற்றிக்கவே முடியாது அப்படின்னா, அது பழகிடுச்சு அவங்களுக்கு. அதை அவங்க கான்ஷியஸாக அந்த ஸ்டெப் எடுக்காத வரைக்கும் அவங்களுக்கு அந்த வார்த்தை பேசுகிறாங்கன்னே தெரியாது. ஆனால் சுற்றி இருக்க எல்லாரும் இவங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். இவங்களோட கேரக்டர் சரி இருக்காது அப்படிங்கிறத அந்த வேர்ட்ஸ் வச்சே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த லெவலுக்கு நம்மளோட கேரக்டரை நீங்கள் அப்படி தான் ஒரு இமேஜாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க ஒரு பீப்புள் முன்னாடியோ, சொசைட்டி முன்னாடியோ. இது ஃபார் எல்டர்ஸ். எப்போ இது எல்லாம் ஹேபிட்டாக சேஞ்ச் ஆகி உங்களை அறியாமல் நீங்கள் பேசுகிற பாயிண்ட் வரப்போ. ஆனால் இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? சின்ன வயசில் அதோட அர்த்தமே தெரியாதப்போ ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த ஸ்டார்ட் ஆகுற ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த விஷயத்த கட் பண்ணோன்னா எப்படி ஒரு குழந்தை இதை ஃப்யூச்சரில் பேசுவாங்க? கண்டிப்பாக பேச மாட்டாங்க இல்லையா? பேசாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை பேசாத அப்படின்னு சொல்கிறதுனால பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த வார்த்தை என்னவோ தயவு செஞ்சு அதோட அர்த்தத்தை நீங்களே சொல்லி கொடுத்துருங்க. ரொம்ப பொலைட்டாக லைட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை சொல்லிடுங்க. நான் எவ்வளோ லைட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இது இந்த வேர்டு
ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிற வேர்ட் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கிளியராக உங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா, நீ இப்படி தான் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவியா, ஒருத்தரை நீ மதிக்க மாட்டியா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஹியூமனிட்டின்னு ஒரு விஷயமும் டெவலப் ஆகும், அவங்களோட வேல்யூ சிஸ்டமும் அழகாக ஃபார்ம் ஆகும். இதனால தான் நமக்கு முன்னாடி மாரல் சயின்ஸ் கிளாஸஸ்லாம் இருந்தது. இப்போ அது எல்லாமே டிக்ரீஸ் ஆகிட்டு இல்லவே இல்லை. இந்த மாரல் வேல்யூஸ்லாம் யார் சொல்லி கொடுப்பாங்க? அந்த இடம் எம்டி ஆயிடுச்சு. சோஷியல் மீடியாவோட ஆக்குபென்சி இருக்குல்ல, அது அதிகமாயிடுச்சு. அப்போது ஒரு இடத்துல கெட்டதை சொல்லி கொடுக்குறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க, நல்லதை சொல்லி கொடுக்க வேண்டிய ஆட்கள் இல்லாமலே போயிட்டாங்க. அந்த இடத்த ஃபில் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், என்ன மாதிரி சில பேர் எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே everyone is responsible for today's children. இன்னைக்கு அவங்க எப்படி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பில்ட் பண்றாங்களோ அதை வச்சு தான் நாளைக்கு நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இருக்கவே போகுது. ஸோ அப்படி இருக்கப்போ யூ ஷுட் பி வெரி கிளியர் வித் ஹவ் யூ டீச் சில்ட்ரன். நீங்க தயவு செஞ்சு இந்த வேர்ட்ஸோட அர்த்தம் எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. நீங்க சொல்லி கொடுக்கலன்னா they will find out through இன்டர்நெட். ஓகேவா? அப்படி அவங்க போறப்போ அந்த டைரக்ஷன் தப்பாயிடும். அல்காரிதம் அந்த வேர்ட்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எது போய் மறுபடியும் போய் சேரும்? இந்த வேர்ட்ஸோட அர்த்தம் இது எல்லாத்தையும் அவங்க ரிப்பீட்டடாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் தே டோன்ட் ஈவன் ஃபீல் இது வந்து ஒரு பர்சனை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறோம்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. தே ஸ்டார்ட் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுனா, ஒரு பொண்ணுனா இதுக்கு தான், ஒரு பையனா இதுக்கு தான், இந்த மாதிரி தான் பேசணும், அந்த மாதிரி தான், நீ மோசமாக இருந்த அதனால தான் நான் உன்னை கெட்ட வார்த்தை சொல்லி பேசுனேன், ரொம்ப நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. அது நார்மலைஸ் பண்ண சொசைட்டியோட லாங்குவேஜே மோசமாயிடும். குழந்தைங்களோட குவாலிட்டி கம்மியாகக்கூடாது நமக்கு. ஓகே, கிட்ஸை வந்துட்டு ஒரு நல்ல டைரக்ஷனில் கொண்டு போகிறது ரொம்ப ஈஸி. அவங்க எங்கெங்கெல்லாம் தப்பாக போகிறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி ரீடைரக்ட் பண்ணாலே போதும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த பேட் வேர்ட்ஸும். இதை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் தே வில் ஹாவ் ரெஸ்பெக்ட் அபவுட் தெம்செல்ஃப். ஓகே, இது வந்து கெட்ட வார்த்தை இன்னொருத்தவங்கள பேசுறது கிடையாது, அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்காது. அது சப்கான்ஷியஸாக தே ஆர் லேர்னிங் தட் தே ஆர் திஸ் லோவஸ்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். அந்த மாதிரி ஏன் நம்ம கிரியேட் பண்ணணும்? இதை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ், யூ பிளே அ மேஜர் ரோல். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுனால எந்த விஷயமுமே மாற போகிறதில்ல. இன் ஃப்ரண்ட் ஆஃப் your eyes they act. அது நீங்க உங்களோட பார்வையிலேருந்து விலகிட்டாங்க அப்படின்னாலே அவங்க பியர் இன்ஃப்ளூயன்ஸ், they want to be included, இந்த ரீசன் எல்லாத்துக்காகவும் இது எல்லாத்தையும் தொடர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். We can change in the beginning itself if you take efforts.